சங்கீதம் 104. பன்னிரண்டாவது துதியின் சங்கீதம். 103வது சங்கீதத்தின் ஆசிரியரே 104வது சங்கீதத்திற்கும் ஆசிரியர். இவ்விரண்டு சங்கீதங்களும் ஒரே காலத்தில் ஒரே சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவ்விரண்டு சங்கீதங்களின் ஆரம்பத்திலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு சங்கீதங்களும் இதே வாக்கியத்திலேயே முடிவு பெறுகிறது. இவ்விரண்டு சங்கீதங்களின் மொழிநடையில் வித்தியாசம் உள்ளது. இவ்விரண்டு சங்கீதங்களிலும் கருத்துக்கள் வித்தியாசமாக இருப்பதினால் மொழிநடையும் வித்தியாசமாக இருக்கலாம். 103வது சங்கீதத்தில் தேவனுடைய நன்மை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய நீடிய சாந்தம் ஆகியவை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மென்மையான குணாதிசயங்களை விவரிக்கும் வண்ணமாய் சங்கீதக்காரர் 103வது சங்கீதத்தில் மென்மையான மொழிநடையை பயன்படுத்தி இருக்கிறார். 104வது சங்கீதத்தில் தேவனுடைய மேன்மை, மகத்துவம், ஆளுகை ஆகியவற்றை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவமான இந்த சுபாவங்களை விவரிக்கும் வண்ணமாய் சங்கீதக்காரர் 104வது சங்கீதத்தில் கம்பீரமான மொழிநடையை பயன்படுத்தி இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகராகவும் இருக்கிறார். தேவனுடைய கிருபைக்காகவும் அவருடைய சர்வ ஆளுகைக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்கிறோம். தேவனுடைய எல்லா சுபாவங்களையும் நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். சங்கீதக்காரர் தேவனை துதிப்பதற்கான அநேக காரணங்களை இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார். தேவன் மிகவும் பெரியவர். அவர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் அவரே பெரியவர். தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் சர்வ சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். சந்திரன், சூரியன் ஆகியவற்றின் இயக்கம், சமுத்திரத்தில் உள்ள ஜீவராசிகள், சர்வ சிருஷ்டிகளின் மீதும் தேவனுடைய ராஜரீகம். தான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதாக சங்கீதக்காரர் வாக்கு பண்ணுகிறார். தன்னுடைய ஆத்மாவிடம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்குமாறு சொல்லி சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார்.